ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் யங் இன்வெஸ்டர் சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ யங் பொலிட்டீஷியன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் அப்டேட்ஸு, டெய்லி இன்சிடென்ட் நியூஸு, அடுத்தது இந்த இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் அதெல்லாமே போடுவேன். ஸோ அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் மட்டும் பெண்டை நிமித்துட்டாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தம் சொல்கிறாங்க, பட் என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நான் என் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ மெயினான ரீசன் நான் கொஞ்சம் மிட் கேப் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் வச்சுருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தம் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். பட் மிட் கேப் ஸ்டாக்கும் மிட் கேப் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருந்துச்சு, மார்க்கெட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 117 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 408 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் 384 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 281 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 863.27 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நிறைய அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் விற்கல, பட் இன்றைக்கி நிறைய வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நிறைய வாங்கியிருக்காங்க, டிஏஎஸும் நிறைய வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2766 கோடிக்கும், டிஏஎஸ் 2149 கோடிக்கும் வாங்கியிருக்காங்க. இது இன்னைக்குள்ள எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி, ஐஎன்எக்ஸ் விண்ட் இப்படிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ எதுனாலன்ட்டு நீங்கள் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க. ரீசன் என்னென்னா, கவர்மெண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாட்டு சுஸ்லான், ஐநாக்ஸ் விண்ட் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் 2 நாளாட்டு லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு ஸ்ட்ரைட்டாட்டு. இந்த அயனாக்ஸ் விண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ஸ்ட்ரைட்டாட்டு லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. குறிப்பாட்டு இந்த அயனாக்ஸ் விண்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா 8 நாளில் ஒரு ரோவில் 8வது டே லோவர் சர்க்கியூட்டில் போகுது. சுஸ்லான் எனர்ஜி 5வது நாள் லோவர் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கு. அதாவது 5 நாளுமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கவர்மெண்டோட ரிவர்ஸ் ஆக்ஷன் பாலிசினால. ஸோ அதனால தான் ஒரு நெகட்டிவ் நியூஸ் எடுத்து இந்த 2 ஷேரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜீரோதாவை பாருங்கள். ஜீரோதா தான் ஒன் ஆஃப் த ப்ரோக்கரேஜ் ப்ரொவைடிங் கம்பெனி. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 500 கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. 3 மாதத்தில் 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில். இது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் செக்டாரு ஜீரோதாவோடது. ஒரு 3 மாதத்தில் 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 கோடியாட்டு இருக்குது. இது ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல்டை குறித்தான அப்டேட்டு. இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி 65,000 10 கிராம் கோல்டு 65,000 அதுதான் ரெக்கார்ட் ஹையாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி நேற்றைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பிட்காயின் 50% இந்த இயரில் ஜம்ப் ஆயிருக்கு. அதாவது 50 லட்சத்தை மறுபடியும் தாண்டிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாட்டு கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72,000 தாண்டும் 10 கிராம் கோல்டு இந்த வருஷத்துலேயே தாண்டும் அப்படின்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்காங்க. 72,000 10 கிராம் கோல்டு இந்த வருஷமே ரீச் பண்ண 72,000 இதே ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்ச அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைப்பாங்க. ஸோ இப்போ மும்பையில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லி. பவர்ட் பை கிரீன் எனர்ஜி, அதாவது கிரீன் எனர்ஜி மூலமாட்டு 1000க்கு மேலே இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மும்பையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா பவரில் பாசிட்டிவ் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோனாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷன் அதில் அப்டேட் என்னன்னா இவங்க அவங்களோட ட்ரோன் பிஸ்னஸை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்லேயே என்ட்ரி கொடுக்குறாங்க. குறிப்பாக தாய்லாண்டில் ஒரு நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐடி பேங்காக் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இவங்களோட மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு தாய்லாந்து, மலேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, இந்தோனேஷியா இங்கெல்லாம் இவங்களோட ட்ரோன் மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் புது ஆஃபீஸ் தாய்லாண்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ட்ரோனாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷனில் அப்டேட்டு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் அப்டேட்டு. நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். ஆர்பிஐ இவங்க கோல்டு லோன் கொடுக்கட்டானி தடை போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் ஃபேர்ஃபேக்ஸ் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. $200 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, லிக்விடிட்டி சப்போர்ட் பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபேர்ஃபேக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் அப்டேட்டு. நண்பர்கள், இந்த matrimony.com அப்படிங்கிற ஆப்ஸ் எல்லாம் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கூகுளோட இந்த பாலிசி, சம் ஆஃப் த பாலிசிக்கு இங்கே இந்த கம்பெனிஸ்லாம் அக்செப்ட் பண்ணதுனால தான் அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதில் கூகுள் பிளே ஸ்டோரில் ரீஸ்டோர் ஆயிருக்கு.
குறிப்பாட்டு நம்மளோட இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்கெல்லாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதை பரிசீலித்து இப்போ மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க கூகுள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரெஷ் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அது வந்து கண்டினியூஸாக 3 மாதமாட்டு 40 லட்சம் ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் புதிய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மார்க்கில் கரெக்டாக வருது. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 43.5 லேக் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் 40.9 லேக் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜான்வரியில் 46.80 லேக் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஜான்வரி கூட கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரியில் கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 14.83 கோடி டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக இல்லை டோட்டல், அதாவது இந்தியா லெவலில் டோட்டல் 14.83 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பைஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் இயர் 2022ல் அவங்களுக்கு 8,240 கோடியாட்டு இருந்த லாஸு இப்போ ஃபிசிக்கல் இயர் 2023ல் பார்த்தீங்கன்னா 8,553 கோடியாக இருக்குது அவங்களோட லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பைஜூஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி வந்து சவுதி அராம்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஜேவி வைக்கிறாங்க. குறிப்பாட்டு இது கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மிடில் ஈஸ்ட் நார்த் ஆஃப்ரிக்கா ரீஜன் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி இந்த சவுதி அராம்கோ அப்படிங்கிற கம்பெனியோட ஜேவி வைக்கிறாங்க. இதில் வந்து எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா 51% வந்து இந்த ஜேவியில் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்டிஐ மைண்ட்ரி வந்து $12.3 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அராம்கோ கம்பெனியோட ஜேவி வைக்கிறதுல எல்டிஐ மைண்ட்ரி $12.3 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நெக்ஸ்ட் ஒரு அதிர்ச்சி செய்தி, அதிர்ச்சியா மகிழ்ச்சியான்னு தெரில, பட் அதானி குரூப்ல வந்து அப்டேட் தான். ஸோ நீங்களே சொல்லுங்கள், இது மகிழ்ச்சியா அதிர்ச்சியானு? எனக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா அதானி குரூப்போட நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா $26 பில்லியன் ஆட்டு இருக்குது. FY24 ஃபினான்ஷியல் இயர் 24ல் அவங்களோட நெட் டெப்ட் அதாவது கடன் பார்த்தீங்கன்னா $26 பில்லியன் ஆட்டு இருக்குது. இது அதானி குரூப்போட டோட்டல் நெட் டெப்ட்னு சொல்கிறாங்க, $26 பில்லியன். ஸோ நீங்கள் கேல்குலேஷன் போட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது அதானி குரூப்போட நெட் டெப்ட் வந்து $26 பில்லியன் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதானியோட டோட்டல் கடனை பார்த்துருந்தோம், அதானி குரூப்போட டோட்டல் கடனை பார்த்துருந்தோம். இப்போ அதானி குரூப்பில் வந்து இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி போன வாரம் தான் $2 பில்லியன் வந்து இந்த பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட்ரைஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அதானி குரூப்போட ரினோவபிள் எனர்ஜி யூனிட் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் மூலமாக தான் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸிஸ்டிங் லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க பாண்ட் மூலமாட்டு. போன வாரம் சொல்லியிருந்தாங்க $2 பில்லியன் ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ அடுத்தது இன்னொரு டாலர் பாண்ட் மூலமாட்டு $1.2 பில்லியன் வந்து இந்த ஜூனுக்குள்ளே ஃபண்ட்ரைஸ் பண்ண பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் 2067.68 கோடியை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட வழங்கியிருக்காங்க. அவங்களோட ரெண்டாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அது வந்து அரசாங்கம் அதில் குறிப்பிட்ட ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால அதில் வந்து ரெண்டாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் போர்ஷனை வந்து கவர்மெண்ட்டிட்ட வழங்கியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் உள்ளது. நெக்ஸ்ட் சில ஃபார்மா கம்பெனிஸில் நிறைய அப்டேட் வந்திருக்கு, அதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்னன்னா யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க அங்கலேஸ்வர் யூனிட்ல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து ரிசர்ச் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நோ ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆச்சு. இன்னைக்கு சன்ஃபார்மா 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாரன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 80% ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கு. இந்த ஷேர் வந்து இவங்களாம் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. USFDA வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்க பிளான்ட்லேயும் எந்தவித பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஷேரும் 52 வீக் ஹை டச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து NLCயில் வந்து வச்சிருந்த ஸ்டேக்கில் 7% ஆஃப் த ஸ்டேக்கை இப்போ வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டு விற்கிறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. குறிப்பாட்டு 2100 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்திருந்த முடிவு என்னன்னா கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு 5% ஆஃப் த ஸ்டேக்கை விற்கிறதுக்கு பிளான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக 2% ஆஃப் த ஸ்டேக்கை விற்கிறதுக்கு பிளான் வைக்கிறாங்க. 2100 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் NLC இந்தியாவில். ஸோ இது வந்து ஆஃபர் ஃபார் சேலில் 7% விற்கிறாங்க கவர்மெண்ட். இது NLCயில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆசஞ்சரில் வந்து அப்டேட் என்னன்னா ஆசஞ்சர் வந்து கலிஃபோர்னியா பேஸ்ட் ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம் கம்பெனி உடாசிட்டி அப்படிங்கிற கம்பெனியில் வந்து $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து அக்யூசேஷனும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு அப்ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறதுக்காண்டி
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு $1 பில்லியன் வந்து ஆசெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவோட ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 7.6% ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ் சொல்கிறாரு. இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 7.6% ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எல்சி இந்தியா பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா கிரீன் எனர்ஜி வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்காண்டி 600 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் லிமிடெட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, கொலாபரேஷனில் வராங்க. 500 மெகாவாட் ப்ராஜெக்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட். இது என்எல்சி இந்தியா கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட யூஎஸ் யூனிட்ஸுக்கு ராபர்ட் சைமன் வந்து ஹெட் ஆட்டு நியமிச்சிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட யூஎஸ் யூனிட்டுக்கு ராபர்ட் சைமன் வந்து ஹெட் ஆட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கெலாம் மார்க்கெட் நியூஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் 30 நாள் வீடியோ போடாததுனால என்ன வியூவர்ஷிப்பே கிடைக்கல. அந்த வியூவர்ஷிப் ரொம்ப அடி வாங்கியிருக்கனால நம்ம போடுற வீடியோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ பழையபடி ரீச் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொஞ்சம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.